இந்த இப்படி பையன் கரெக்டு தானே? கரெக்டு தானே? நம்ம மாடுகிட்ட பர்மிஷன் கேட்டால் பால் கறக்குறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ இந்த காக்கா பாட்டி வத கதை நீண்ட காலமாக இதே தாட், இதே தியரி, இதே மாறலை தான் சொல்லிட்டு வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இப்படி யோசித்து பாருங்க, இதே காக்கா பாட்டி வட கதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு மாறல் இருக்கு. இதுதான் புத்தகம் கொடுக்கும். தொடர்ந்து ஒன்றை சிந்திக்கிற பொழுது, நூற்றாண்டுகள் மாறுகிற பொழுது, மனிதன் சிந்தனை ஆற்றல் மாறுகிற பொழுது புதிய சிந்தனை. இப்போ இந்த காக்கா வேற மாதிரி யோசிங்க. இந்த காக்கா போய் மரத்து மேலே உட்காந்துச்சு. நரி ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ஆங்கிள், குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, இளம் பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆங்கிள்னு வச்சுங்க. மரத்து மேலே உட்காந்துச்சு. இந்த நரி ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு. நம்பர் 1, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, ஒரு பாட்டு பாடு. நீ அழகாக இருக்கிற, ஒரு பாட்டு பாடு. 2 ஸ்டேட்மெண்ட் தான். இப்படி சொன்ன உடனே காக்கா என்ன சொல்லிருக்கணும்? தனக்குத்தானே 2 கேள்வி கேட்டிருக்கணும். நீ அழகாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே, நம்மளை பார்த்து அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறானே, இந்த புகழுக்கு நாம் தகுதியானவனா கேட்டிருக்கணுமா இல்லையா? 2வது கேள்வி என்ன கேட்டிருக்கணும்? இதை சொல்கிறது யார்? இன்னொரு காக்கா சொன்னால் கூட பரவாயில்ல, இல்லை பறவை இனத்தை சேர்ந்த இன்னொரு புறாவோ கிளியோ சொன்னால் கூட பரவாயில்ல, நமக்கு சம்பந்தமே இல்லாத நரி சொல்லுதே, இந்த புகழை செய்வதற்கு இவன் தகுதியானவனா? இந்த 2 கேள்வியை காக்கா கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா? இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா? இன்றைக்கு இளம் பெண்களை ஏமாற்றுகிறவன் எல்லாம் முதல்ல நீ அழகா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அடுத்தது ஐ லவ் யூன்னு சொல்றான். அப்படி சொல்லும் போது இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா, இதை சொல்ல இவன் தகுதியானவனா கேட்டா எந்த பொண்ணு எவனை ஏமாற்ற முடியாதுல்ல? இப்படி நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற விஷயங்களை புதிய கோணத்தில் பார்க்கிற வாய்ப்பை புத்தக வாசிப்பு கொடுக்கும் என்பதுதான் இந்த பேச்சினுடைய அடிநாதம். ரொம்ப நாளாக நம்ம யோசித்துட்டு இருக்கோம் சார், ரொம்ப நாளாக யோசித்துக்கிட்டு இருக்கோம். திருக்குறளை படிக்கிறோம், ராமாயணத்தை படிக்கிறோம். இப்போ கேட்குறான், நான் தமிழ் வாத்தியாராக இருக்கேன், கம்பராமாயணம் நடத்துகிறோம். காட்டில் சகோதரர்லாம் போயிட்டே இருக்காங்க. ஒரு சகோதரன் மயக்கச்சி வந்துடுறான். அதுக்கு அந்த மூலிகை வேணும், சஞ்சீவி மூலிகை வேணும். அனுமாரை போய் அந்த சஞ்சீவி மூலிகை எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அவர் போய் என்ன பண்ணுறாரு, அப்படியே மலையை அலக்கா பேத்தி எடுத்து கொடுக்குறாரு. ஒன்று இதை நான் கிளாஸில் இப்போ நடத்தினா பையன் என்ன கேட்பான், சார் இது உங்களுக்கே நியாயமாகுதா சார்? எங்கள் ஸ்கூல் பேக்கே எங்களை தூக்க முடியல, மலையை அலக்கா பேத்தி எடுத்துன்னு வந்தால் சொல்கிறீங்களே, இது நியாயமா சார்னு கேட்பானா கேட்க மாட்டானா? கேட்பானா கேட்க மாட்டானா? அப்புறம் ஏன் அதை சிலபஸில் வச்சுருக்காங்க? அறிவுக்கு அப்பாற்பட்டது, கற்பனைக்கு மிஞ்சியது சாத்தியம் இல்லைங்கிற விஷயம் இல்லையா? அது ஏன் சிலபஸில் வச்சுருக்காங்க? அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு சிந்தனை கேளுங்க. இப்படி பையன் கேட்டானா நாங்கள் என்ன சொல்லுவோம்? டேய் சிலபஸில் வச்சுருக்கிறாங்கடா, என் தலையெழுத்து நான் நடத்துகிறேன், உன் தலையெழுத்து நீ படி நான் சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி இருக்கிற பையனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதான் முக்கியம். அனுமனை அனுப்புகிறாரு, அனுமன் போய் நிற்கிறார். மலை பெருசாக இருக்குது, நிறைய மூலிகை இருக்குது, அதில் எது சஞ்சீவி மூலிகைன்னு தெரியல. மலை பெருசாக இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன? மலை பெருசாக இருக்குது. விஸ்வரூபம் எடுத்து அனுமன் பெருசாகிடுறார். இப்போ எது சின்னதாயிடுச்சு? எது சின்னதாயிடுச்சு? பிரச்சனை சின்னதாயிடுச்சு. அப்போ உன்னை விட உனக்கு வருகிற பிரச்சனை சின்னது என்று நீ நினைக்க வேண்டும் என்பதுதான் அந்த இடத்தில் நடத்த வேண்டிய பாடமே தவிர அவன் மலையை தூக்கினான்னா தூக்கலையாங்கிறத பற்றி கவலை கிடையாது. அப்போ இப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில், ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆள் தமிழர்கள் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டாங்க. இப்போது அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த லஞ்சம்ங்கிற விஷயம் இருக்குல்ல, அதுக்கு இப்போ ஒரு லஞ்சத்துக்கு முதலெல்லாம் லஞ்சம்னு சொன்னாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு பேர் மாற்றிட்டாங்க. என்னது? மாமூல். ஏன் மாமூல்னா மாமூலாக கொடுக்கறதுனால அது மாமூல். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் எஜுகேட்டட் ஆனோன்னு மாமூல் ஆகிட்டான். இங்கிலீஷில் ஸ்டைலாக சம்திங் அப்படின்னா, ஏன்னா ரொம்ப படிச்சுட்டான் சம்திங். இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் சார் லஞ்சத்துக்கு. நம்ம ஆளுக்கு எங்கேருந்து தான் இம்மா புத்தி வரும்னு தெரில. இப்போ லஞ்சத்துக்கு லஞ்சோன்னு பேர் கிடையாது, மாமூல் பேர் கிடையாது, சம்திங் பேர் கிடையாது. இப்போ லஞ்சத்துக்கு என்ன தெரியுமா பேர்? ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார். என்னது ஃபார்மாலிட்டிஸா? நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம ஃபார்மாலிட்டிஸுங்கிற வேர்டை நம்ம எங்கே சொல்லுவோம்? நம்ம வீடுகளில் நல்லது கெட்டது நடந்தால் எங்கள் குடும்பத்தில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படி தானே சொல்லுவோம். கல்யாணம் ஏதாவது சாப்பிட்டா எங்கள் குடும்பத்தில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது தானே சொல்லுவோம். அதை கொண்டு லஞ்சத்துக்கு தான். ஃபார்மாலிட்டிஸ்னால் என்ன? தமிழில் செய்முறை. லஞ்சங்கிறது முறை தவறி செய்கிறது. முறை தவறி செய்கிற காரியத்துக்கு செய்முறைன்னு பேர் வைக்கிறான் பாருங்க. எவ்வளோ பெரிய புத்திசாலி ஆகிட்ட பாருங்க நம்ம. அப்போது இந்த நூற்றாண்டு மனிதர்களை ஆன்மீகம் திருத்துமா? திருத்தாது. சட்டம் திருத்துமா? திருத்தாது. ஏன்னா சட்டத்தில் எல்லா ஓட்டையும் ஓடி கொண்டு வந்துடுறான்.
இவன் நாகரிகத்துக்கே ஒரு அர்த்தம் வச்சிருக்கான். ஒரு காட்டு மிராண்டி, காட்டுவாசி, நரமாமிச தின்றவன். அந்த காட்டுலேருந்து தப்பிச்சு எப்படியோ சிட்டிக்குள்ளே வந்துட்டான். ஒரு கதை சிட்டிக்குள்ளே வந்துட்டான். வந்து அப்படி பார்க்குறான், அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் காட்டுவாசி, இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பார்க்குறான். திடீர்னு அவனுக்கு பசிக்குது. பசிச்சா காட்டில் என்ன பண்ணுவான், எதையா பிடிச்சி தின்னுவான்ல. அங்கே ஒருத்தன் ஆடு மேய்ச்சின்னு போகிறான், ஒரு ஆடை பிடிச்சி தின்னுட்டான். உடனே அந்த ஆடு மேய்க்கிறவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஆதிவாசியை கொண்டு கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க. இப்போ விசாரிக்கணும். ஆதிவாசி மொழி ஜட்ஜுக்கு தெரியாது, ஜட்ஜு பேசுகிற மொழி ஆதிவாசிக்கு தெரியாது. இப்போ விசாரணை நடத்தி ஆகணும். என்ன பண்ணுறது, முழிக்கிறாரு. அவன் கேஸ் கொடுத்துட்டான், ஆடு பிடிச்சிக்கிறான். உடனே ஒருத்தன் சொன்னான், இங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆதிவாசி லாங்குவேஜ் எல்லாம் ரிசர்ச் பண்ணுற ஒரு ப்ரொஃபஸர் இருக்காருன்னு அவரை போய் கூட்டின்னு வந்தாங்க. இங்கே வாங்க சார், உங்களுக்கு இந்த ஆதிவாசி லாங்குவேஜ் தெரியுமா? தெரியும். இந்த விசாரணை கொஞ்சம் நீங்கள் உதவுங்க. ஜட்ஜு சொல்கிறத அவனுக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்கள், அவன் சொல்கிறத ஜட்ஜுக்கு மொழிபெயர்த்து சொல்லுங்கள். யாரை? இந்த ஆதிவாசி தெரிஞ்ச ப்ரொஃபஸர் கொண்டு நிறுத்திட்டாங்க. சரி, நீ யார் இப்படி சொல்லணும், நீ யார்? நான் இந்த மாதிரி ஆதிவாசி. எதுக்கு இங்கே வந்தேன்? தெரியல, தெரியாமல் உள்ளே வந்துட்டேன். எவ்வளோ நாளாக அங்கே இருக்கிற? எல்லாம் கேட்டேன். நீ இந்த ஆடை திருநியா அப்படின்னு கேளுன்றார். இந்த ஜட்ஜி கேட்க மாட்டார், இந்த ப்ரொஃபஸர் கேட்க மாட்டார். ஜட்ஜி சொல்கிறார், இந்த ஆடு திருநானான்னு கேளுங்க, இந்த ஆடை திருடி சாப்பிட்டானான்னு கேளுங்க. ப்ரொஃபஸர் கேட்க மாட்டார். ஜட்ஜி சொல்கிறார், ஏன் பயப்படுறீங்க? உங்களை தின்னுடுவான்னு பயப்படுறீங்களா? தைரியமாக கேளுங்க. இந்த ப்ரொஃபஸர் சொன்னாராம், இல்லைங்க, அந்த ஆதிவாசி மொழியில் திருட்டுங்கிற சொல்லே கிடையாது, திருட்டுன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியவே தெரியாதுன்னு.